ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி 2 டிசைன் சிம்பிளான முறையில் நம்ம தைக்க போகிறோம். இந்த 2 ரவுண்டு நெக்குமே பைப்பிங் கொடுத்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை இது போல் 2ஆக மடிச்சுக்கலாம். ஆம்கோல் சைடு கரெக்டாக ஒரு 3.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், மேலே கழுத்து சைடு ஷோல்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அகலத்தில், கீழே அகலமாகவும் மேலே ஒடுக்கமாகவும் இது போல் லைன் போட்டுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசைட்டில் அப்படியே நம்ம அழகாக நீட்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக மடித்து விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு இந்த சைடு நல்லா விழுந்துடும். நல்லா அழுத்தி தேய்க்கணும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். திருப்பியுமே ப்ளவுஸை 2ஆக மடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 ரவுண்டாக 2 வளைவு பகுதி நம்ம போட்டுக்கலாம். அழகாக நேராக போட்டுக்கலாம். இந்த சைடு பாருங்கள், அப்படியே நம்ம மடித்து விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு அப்படியே விழுந்துடும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கோல்டு கலர் பட்டை லேஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். மேலேருந்து தைக்காமல் கீழே சென்ட்ரு பகுதியில் ஃபஸ்ட்டு தைச்சிட்டா அதுக்கப்புறமா தான் சைடில் தைக்கணும். எப்போதுமே கோட்டை ஒட்டியே லேஸை வைக்காமல் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம தைக்கணும். வளைவு நெளிவு வரக்கூடிய பகுதியிலெல்லாம் சர்டுன்னு நம்ம தைச்சிடாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறுமையாக தைச்சாதான் அந்த வளைவு ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துலலாம் கண்டிப்பாக ஃப்ளீட் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வரையும் போது எந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிச்சோ அதே ஷேப்பில் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு இன்னொரு தையல் நம்ம இந்த ஓரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே அந்த திலகம் ஷேப்புக்கும் இதே லேஸை நம்ம பயன்படுத்தி தச்சுக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் ஃபினிஷிங் மட்டும் நம்ம அழகாக நீட்டாக பக்காவாக தச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்னு நான் ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்குமே நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் சைடு நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக கோட்டு மேலே எதையும் தைக்கணும். கொஞ்சம் கூட அந்த லேஸ் அந்த சைடும் இந்த சைடும் நழுவி வந்துடக்கூடாது. கரெக்டாக கோட்டு மேலேயே கரெக்டாக அழகாக நீட்டாக தைக்கணும். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். ஆம்கோல் சைடு அந்த ஹைட்டோட உயரம் எவ்வளவு? இப்போ இந்த சைடுமே அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு தையல் போட்டுட்டு இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம சுருக்கங்கள் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வச்சுருக்கு. இந்த டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம்.
அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், ஒரு சிம்பிளான டிசைன் தான் நம்ம தைக்க போகிறோம். இதுக்குமே ரவுண்டு நெக்கில் பைப்பிங் கொடுத்து தச்சு ரெடி பண்ணிட்டோம். கீழே இருந்து பாருங்கள், மேலே ஒரு இன்ச் அகலத்தில், கீழே கொஞ்சம் அகலமாகவும் மேலே கழுத்து சைடு ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அகலத்தில் இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், மடித்து விட்டுட்டு அந்த இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு இந்த சைடு அப்படியே விழுந்துடும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு கோல்டு கலர் துணி தான் நான் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் துணியை 2ஆக மடித்து இதோட அகலம் 2.5 இன்ச்சு, நீளம் 7 இன்ச்சில் நம்ம எடுத்துக்கலாம். இதை தச்சு திருப்புறதுக்காக இந்த மாதிரி பாருங்கள், ரோப் கயிறை எடுத்து அடியில் நல்லா கெட்டி தையல் போட்டுக்கலாம். சைடில் ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பிட்டு இந்த நூலை கட் பண்ணிக்கலாம். பிசுரையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை லைட்டாக இது போல் கட் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், நம்ம 2 பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதோட சென்ட்ரு பகுதியை இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல குட்டி குட்டியாக நம்ம ஃப்ளீட் எடுத்துட்டு இந்த துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கோல்டு கலர் நூலை எடுத்து 4-5 முறை நல்லா டைட்டாக சுற்றி விட்டுறலாம். பூ கட்டுற மாதிரி நம்ம டபுள் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நூல் பீஸரை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4-5 முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு டபுள் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம ப்ளவுஸோட கீழே நெக் பகுதியோட சென்ட்ரு பகுதியில் வச்சுக்கலாம். பெரிய பீஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் நம்ம தச்சுக்கலாம். கரெக்டாக அந்த நாட் இருக்கக்கூடிய பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் அந்த லைனுக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். சின்னதாக இருக்கக்கூடிய பீஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் நம்ம வச்சுக்கலாம். அதே போல் இந்த சைடுமே பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் தையலை ஒட்டியே கட் பண்ணிக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் ஒரு நூல் கேப்பில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடுமே. கோல்டு கலர் துணியின் 2ஆக மடித்து நீளம் அகலம் எவ்வளவு? இப்போ பாருங்கள், கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம லேஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக போட்டுக்கணும். கரெக்டாக அந்த லைன் மேலேயே கரெக்டாக லேஸை வச்சு நம்ம தைக்கணும். கீழே வரும்பொழுது அந்த பிசுறு பகுதி வெளியில் தெரியக்கூடாது. பிசுறு பகுதியும் தெரியக்கூடாது, அந்த தையல் பகுதியும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு லேஸை கவர் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூட விட்டே கட் பண்ணிவிட்டு அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு டபுள் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடுமே லேஸை பயன்படுத்தி தச்சு நம்ம டபுள் தையல் போட்டுக்கிருவோம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்ட்ரு பகுதியில் அழகுபடுத்துறதுக்காக 2 ஸ்டோன் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.